ஹாய் ஹலோ, நீங்கள் பார்த்துட்டு ஹார்ட்லெஸ்னஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது பெனடிக் சொல்யூஷன், அசிட்டிக் ஆசிட், ஸ்பிரிட் லேம்பு, டெஸ்ட் டியூப்ஸ், டெஸ்ட் டியூப் ஹோல்டர், டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டு, கிட்னி ட்ரே, பொவிடன் சொல்யூஷன் அண்ட் மேட்ச் பாக்ஸ். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் எதுக்காண்டி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லா ப்ரொசீஜருக்கு முன்னாடியும் நம்ம ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். WHO வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து நம்ம WHO கொடுத்த ஸ்டெப்ஸ் படியே பண்றோம். இது வந்து நான் 2x ஸ்பீட்ல வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு ஸ்பீடா தெரியும். அதுக்கப்புறம் நல்லா டவல் வச்சு தொடச்சி விட்டுட்டு நம்ம க்ளவ் மாட்டிக்கணும். ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம விளக்கு பற்ற வச்சோம்னா நல்லா எரியும். அந்த விளக்குல தான் நம்ம இப்போ ப்ரொசீஜர் பண்ண போறோம். டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு பெனடிக் சொல்யூஷன் 5 ml இதில் ஊற்றிக்கணும். நம்ம வந்து இதை டெஸ்ட் டியூப் ஹோல்டர் வச்சு ஹோல்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, நம்ம அதை ரொம்ப ஹோல்ட் பண்ணிடக்கூடாது டைட்டா, அப்புறம் வந்து அதுக்கு கிராக் ஆகிடும். ஸோ பொறுமையாக தான் அதை ஹேண்டில் பண்ணி, ஆனால் அது ஒரு கிளாஸு, அதை நல்லா டைட்டாக போட்டுக்கணும். பட் அதை கிராக் ஆகிற அளவு டைட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஹீட்டில் வந்து அதை வைக்கணும். ஹீட்டில் வைக்கும்போது நம்ம சைடு வைக்காமல் ஆப்போசிட் சைடில் வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாயில் ஆகும்போது வெளில வந்து தெரிக்கும். அது நம்ம சைடு வைக்கணும், நம்ம மேலே தெரிஞ்சிடும். ஸோ அதை வெளில வச்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம 1 minute அதில் ஹீட்டில் வைக்கணும். ஆனால் நான் ஸ்பீடாக வச்சனால இந்த வீடியோ ஸ்பீடாக இருக்கனால ஸ்பீடாக தெரியுது. நீங்கள் 1 minute தான் ஹீட்டில் வச்சாலும் அது பபுள் ஃபார்ம் ஆகும். அடுத்த டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு அதில் 1/3 ஆஃப் யூரின் எடுத்துக்கணும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரின்ல எவ்வளோ ஆல்பமின் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட். இதில் நம்ம அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரின்ல எவ்வளோ குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குற டெஸ்ட், பெனடிக் சொல்யூஷன் ஊற்றி பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் யூரின் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நெக் ஆஃப் த யூரின்ல தான் இது பண்ணணும். அந்த நெக் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த போர்ஷன்ல யூரினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஹீட் பண்ணணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர்த்தி ஃபார்மேஷன் வரும். அதாவது அந்த ஃபோம் மாதிரி வரும்ல, அந்த ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இது நல்லா அந்த ஃபோம் ஃபார்மேஷன் வந்தோடனே நம்ம இதையும் வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காண்டி டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டில் வச்சிடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபோர்த்தி ஃபார்மேஷன் ஆகுது. நல்லா பாயில் ஆகுது பாருங்க, அப்படியே பாயில் ஆகுதுல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் தான் நம்ம எடுத்துடணும். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப வச்சிங்கன்னா கிளாஸ் கிராக் ஆகிடும். அதை ஓரமாக வச்சுட்டு முன்னாடி பண்ண டெஸ்ட் எடுத்து பார்த்தா நம்ம குளுக்கோஸோட லெவல் தெரியும். அதுக்கப்புறம் 8 drops ஆஃப் யூரின் போட்டு அதை வந்து நம்ம ஹீட் பண்ணிடணும். அப்படின்னா அது ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா நார்மல் பேஷண்ட்டு, அதனால இது கலர் சேஞ்சஸ் இல்லை. இதே அப்நார்மல்னா 4 level ஆஃப் கலர் சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோ, பிரீக் ரெட்டு, இது எல்லாமே அதில் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஸ்ட்ரிப் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். இது வந்து பழைய மெத்தடு. இப்போ இது பண்ணுறது வந்து இதான் நியூ மெத்தடு. இந்த நியூ மெத்தட் வச்சு நம்ம பண்ணி பார்த்தா தான் நம்ம டெஸ்ட்டோட கன்க்ளூஷன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ட்ரப்ஷன் தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆர்டிகல்ஸை வாஷ் பண்ணிட்டு போயாச்சு. பை கைஸ்.